ஐயோ, என் கம்பெனியில ஆட்குறைப்பு செய்யறாங்களாமே, அடுத்தது என்னோட வேலை இருக்குமானே தெரியல. இன்று ஐடி மற்றும் சாஃப்ட்வேர் துறையில் இருப்பவர்களின் தூக்கத்தை கெடுக்கும் ஒரே வார்த்தை இந்த லே ஆஃப் தான். கூகுள், அமேசான், டெஸ்லா என உலக பெரும் நிறுவனங்கள் வரிசையாக ஊழியர்களை நீக்கி வருவது ஒட்டுமொத்த உலகையும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் உண்மையில் வேலை வாய்ப்புகள் அழிந்து கொண்டிருக்கின்றனவா அல்லது வேறு வட்டத்திற்கு மாறுகிறதா என்று உற்று நோக்கினால் ஒரு பகீர் உண்மை வெளிப்படுகிறது. 2026 தற்போதைய சூழலில் நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதால் ஆட்களை நீக்கவில்லை, மாறாக அவர்கள் தங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ ஒருவருக்கு $1,00,000 சம்பளம் கொடுத்து செய்யும் வேலையை இந்தியா போன்ற நாடுகளில் மிக குறைவான சம்பளத்தில் செய்ய திறமையானவர்கள் கிடைப்பதால் வேலைகள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயர்கின்றன. இது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்றே சொல்லலாம். அடுத்ததாக பலரையும் அச்சுறுத்தும் ஏஐ தொழில்நுட்பம். ஏஐ வந்தால் மனிதர்களுக்கு வேலை போய்விடும் என்பது பழைய கதை. ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிந்த மனிதர்களுக்கே வேலை என்பதுதான் இன்றைய நிஜம். முன்பு 10 பேர் செய்த வேலையை இன்று ஒரு சாஃப்ட்வேர் செய்கிறது. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை சரியாக இயக்கவும் அதற்கு சரியான கட்டளைகளை பிறப்பிக்கவும் ப்ராப்பர்ட் இன்ஜினியரிங் தெரிந்த திறமையான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த மாற்றத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது மிடில் மேனேஜ்மெண்ட் எனப்படும் நடுத்தர மேலாளர்கள் தான். வெறும் தகவல்களை மேலிருந்து கீழே கடத்தும் வேலைக்கு இனி ஆட்கள் தேவையில்லை. நிறுவனங்கள் இப்போது நேரடியாக களத்தில் இறங்கி வேலை செய்யும் டூயர்களை மட்டுமே விரும்புகின்றன. இந்த சூழலில் உங்கள் வேலையை தக்க வைக்க நிபுணர்கள் 3 வழிகளை சொல்கிறார்கள். முதலாவதாக அப்ஸ்கில். உங்கள் வேலையை ஒரு ரோபோ செய்ய முடியும் என்றால் உங்கள் வேலைக்கு ஆபத்து நிச்சயம். எனவே மனிதர்களால் மட்டுமே செய்யக்கூடிய படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, பிடிவாதம் பிடிக்காமல் புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். மூன்றாவது, உங்கள் திறமை உலகளாவிய சந்தைக்கு தேவைப்படுவதாக இருக்க வேண்டும். பழைய கதவுகள் மூடப்பட்டால் புதிய டிஜிட்டல் ஜன்னல்கள் திறக்கின்றன என்பதை மறந்துவிடாதீர்கள்.